குவிஸ் क्वेश्चंस இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி பெங்களூரு. இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது? சரியான பதில் ஆப்ஷன் டி பெங்களூரு. அடுத்த கேள்வி, நேரடி அந்நிய முதலீடு எந்த துறைக்கு பெறப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மென்பொருள் துறை, ஆப்ஷன் பி அடிப்படை கட்டமைப்பு, ஆப்ஷன் சி அதிக அளவிற்கு நுகர்வோர் பொருட்கள், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. நேரடி அந்நிய முதலீடு எந்த துறைக்கு பெறப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ மென்பொருள் துறை. மூன்றாவது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட இந்திய தேசிய ராணுவம் என்கின்ற அமைப்பை முதலாக உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி ராஜ் பிஹாரி போஸ், ஆப்ஷன் சி மோகன் சிங், ஆப்ஷன் டி சந்திரசேகர் ஆசாத். ஆங்கிலேயரை எதிர்த்து போராட இந்திய தேசிய ராணுவம் என்கின்ற அமைப்பை முதலாக உருவாக்கியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் சி மோகன் சிங். இன்னைக்கான கடைசி கேள்வி, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்படும் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வேளாண் வகை, ஆப்ஷன் பி சாலபோகம், ஆப்ஷன் சி பிரம்மதேயம், ஆப்ஷன் டி தேவதானம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான பதில் ஆப்ஷன் டி தேவதானம்.